கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாளை கூட தேவன் கூட்டி கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. 6 மாதங்கள் தேவன் நம்மளை கண்ணின் மணியை போல எல்லா பிரச்சனைகளும் பாடுகளிலும் வெளியில் சொல்ல முடியாத எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு துணையாக இருந்து இந்த நாளை காண செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு கொடான கொடி நன்றி. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை எசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையில் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யார்? நம்ம தான். அவரால் மீட்கப்பட்டு அவர் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருக்கென்று சொந்த ஜனமாக இருக்கிற நமக்கு ஆண்டவர் எப்படியா இருக்கிறார்? நித்திய மகிழ்ச்சியை நமக்கு தலையில் மேல் வைக்கிறவராக இருக்கிறார். என்றென்றும். இன்றைக்கி மட்டும்தான் சந்தோஷம், நாளைக்கு இல்லை, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நித்திய மகிழ்ச்சி நம் தலையில் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதை சுதந்திரத்துக் கொள்வோம். ஆமென். அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவரே இயேசப்பா, என்னுடைய பாடுகள், என்னுடைய பிரச்சனைகள், என வியாதிகளில், என்னுடைய வறுமையில் எல்லாவற்றிலும் தேவனை நீர் என்னோடு இருந்து எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் சந்தோஷம் தருகிறவர் நீர். ஆண்டவரே, நிலையான சந்தோஷம் உம்மிடத்தில் தான் உண்டு, நிலையான மகிழ்ச்சி உம்மிடத்தில் தான் உண்டு. ஆண்டவரே, அதை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி நாம் கேட்கும் பொழுது தேவன் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருங்க. எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆர்ப்பரிப்போடு சத்துரு வெட்கப்பட்டு ஓடணும். என்னடா இவ்வளோ பிரச்சனையை கொடுக்குற, இவ்வளோ பாடுகளை கொடுக்குற, இந்த 6 மாதம் என்னெல்லாம் பண்ண, இப்போவும் பாரு சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு அவன் நினச்சி ஓடிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் நம்ம எப்படி இருக்கும்? நம் தலையில் மேல் இருக்கும். ஹல்லேலூயா. சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம். ஹல்லேலூயா. நம்மளை என்னெல்லாம் வேதனைப்படுத்தும் நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஓடி போயிடுவாங்க. நம் சந்தோஷமாக இருந்து, களிப்பாக இருந்து, ஆனந்தமாக இருந்து, தேவனுடைய சமூகத்தில் ஆர்ப்பரிப்போடு இருந்து, நம்மளுடைய வேலையில், நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அப்பா நான் சந்தோஷமாக இருக்கேன். ஏன்? எனக்கு எல்லா காரியத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்று அவர் பாதத்தில் அர்ப்பணித்து சந்தோஷம் அந்த நாளை நடத்துங்க. தேவன் உங்களுக்கு முன்பாக சென்று எல்லா காரியங்களும் வாக்கிய செய்வாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. இந்த மாதம் முழுவதும் அவருடைய கிருபை, அவருடைய சமாதானம், அவருடைய சந்தோஷம், அவருடைய களிப்பு எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிறதாக. ஆமேன். ஆமேன்.